எல்லாத்தையும் பேசிட்டேன். யோசிக்க ஒண்ணுமே இல்ல. எல்லாம் ஸ்மூத்தா முடியும். ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? பார்லருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். தட்ஸ் குட். ஏய், என்னாச்சு? இல்ல, இதெல்லாம் சரியா வருமானு யோசிக்கிறேன். இன்னும் யோசிக்க என்ன இருக்கு மாயா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு ஜீவா. ஓ ஓகே, இது சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. இப்படி ஒரு டைலமால இதை பண்ணவே வேணாம். நீ கிளம்பி போயிடு, அதான் பெட்டர். ஏ, என்னடா சொல்ற? பின்ன என்ன மாயா, நீ உன்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ இதெல்லாம் பண்ணா நீ என்னையும் தானே பிரச்சனையை மாட்டி விட்டுருவ. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ அபார்ஷன் பண்ண வேணாம். போ, புள்ள பெத்துக்கோ, அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண, உன் கெரியரை தூக்கி குப்பையில போடு. உன் ஹஸ்பண்ட் வீட்டில் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய். அந்த இன்டர்நேஷனல் ஃபேஷன் அசோசியேஷன், ஃபேஷன் டிசைனிங், இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு உன்ன மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க, ஆனா உனக்கு அவங்க திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க. மாயா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவு முன்னேறிடுச்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆமா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு? எப்ப கல்யாணம் ஆச்சு? அதுக்குள்ள குழந்தை பெத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எங்க வீட்ல எல்லாரும் நான் கன்சீவ் ஆன விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது? நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். இங்க நடக்க போறத நீ ஏன் வீட்டுல போய் சொல்ற? ஏதாவது போய் சொல்லி மேனேஜ் பண்ணு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்ட மாதிரி பிளான் பண்ணுமாயா? இது நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஆக்சிடென்ட்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. கரெக்டா, நான் இதையே ஃபாலோ பண்ணிடுறேன். இதுதான் எனக்கு இப்ப நல்ல ஐடியாவா தோணுது. தேங்க்ஸ் சரவணா. சரியான ரீசன் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே நல்ல ஐடியாவா. ஜீவா, அம்மா, என்னப்பா இன்னும் காணோம்? அதாம்மா எனக்கும் தெரியல. இத பாரு, மாயாக்கு ஒரு போனை போட்டு மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எங்க இருக்கான்னு கேளு. கேளுடா. சரி, நான் பண்றேன். ஜீவா கூப்பிடுறா. போனை முதல்ல சைலண்ட்ல போடு, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட, அதான் சேஃப். என்னாச்சுடா? போன் ரிங் ஆகுது, எடுக்க மாட்டாமா. சரி, இன்னொரு தடவை போன் பண்ணு. என்னடா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஷிஷோ, என்னாச்சு ஜீவா? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ஜீவா, போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். மேக்கப்போட கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். சீக்கிரம் வந்துருவா. பார்லர் தானே போயிருக்கா, வந்துருவா. அவளுக்கு மேக்கப்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, அதான் இவ்ளோ டைம் எடுத்துக்கிறா. சரி வாங்க போய் வேலையை பாப்போம். வாங்க வாங்க பாட்டி. வா ஜீவா. போனவ இன்னும் வரல. போன் வேற சுவிட்ச் ஆஃப். பயமா இருக்குமா இருக்காதா? மது, இவ்ளோ ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்? பார்லருக்கு ஒரு போன் அடிச்சு கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது. பார்லர் நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே போன் பண்றேன். என்ன ஃபுல் ரிங் போகுது, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தோஷ்,
நீங்க போய் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வரீங்களா? என்ன சிஸ்டர் நீங்க ஃபோன் எடுக்கலனா மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். அப்புறம்னா கால் பண்ணு. என்ன சந்தோஷ் நீ பக்கத்துல தானே இருக்கு, நேர்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்து நீயே கூட்டிட்டு வந்துடலாம்ல. எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுமிதா வேற இவ்ளோ பயப்படுறா. நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா. ஓகே சரி சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் அவளை கையோட கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் போ. இரு ம். என்ன டிஸ்கஷன்? அது டிஸ்கஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாயா வரத்துக்கு லேட் ஆகுதுல்ல, அதான் நேர்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவ என்ன சின்ன பொண்ணா? அவ தான் கார் எடுத்துட்டு போயிருக்கால, வந்துட மாட்டாளா? ஏன் நீங்க தேவையில்லாம பதட்டப்படுறீங்க? நண்பா ஃப்ரீயா விடு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். போயிட்டு வா. கௌதம் நீங்க போங்க, மாயா வந்ததும் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம். மது நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சந்தோஷ் தான் போயிருக்காருல்ல, கூட்டிட்டு வந்துருவாரு. இதுல ஒரு சைன் போடுங்க சார். ஏய் என்னது? நான் பாத்துக்கிறேன்.